Hello everyone, welcome to Shiva Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் தான். Prove that 1 plus cot A plus tan A multiplied by sin A minus cos A divided by secant cube A minus cosecant cube A equals sin squared A multiplied by cos squared A. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிடலாமா? சொல்யூஷன், இது சால்வ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டேமை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நமக்கு என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில்? 1 + cot A + tan A multiplied by sin A minus cos A, ஓகே, divided by secant cube A minus cosecant cube A. ஓகேவா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு cot A ஈக்குவல்ஸ் cos A by sin A, அதே மாதிரி tan A ஈக்குவல்ஸ் sin A by cos A. ஸோ இவங்களை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்களேன், இந்த டேம். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a³ - b³ ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபார்மெட்னா a - b multiplied by a² + b² + ab. ஓகே ஓகே பண்ணலாமா? சீக்கனே. ஓகே, ஸோ இப்போ வந்து 1 + cot A + tan A இருக்கு இல்லையா? ஸோ இதில் 1 அப்படியே வச்சுக்க போகிறோம். cot Aக்கு பதிலாக cos A divided by sin A, tan Aக்கு பதிலாக sin A divided by cos A. ஓகேவா? ஸோ இந்த sin A minus cos A அப்படியே இருக்க போகுது. ஃபைன். ஓகே, அடுத்து டினாமினேட்டர் பாருங்களேன். ஸோ அது எப்படி இருக்குது? டினாமினேட்டரில் secant cube A minus cosecant cube A இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a³ - b³ ஃபார்மெட்டில் தான் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? ஸோ இதில் ஏன்ற பிளேஸில் secant Aவும் bன்ற பிளேஸில் cosecant Aவும் இருக்குது. ஸோ a - b secant A minus cosecant A. ஓகே, and a² secant² A plus b² cosecant squared A plus AB secant A cosecant A. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூமரேட்டரில் இந்த ஃபஸ்ட்டு டேமை வந்து கீழே உள்ள டினாமினேட்டரை சேம் பண்ண போகிறோம். அதாவது எல்சிஎம் எடுத்து இந்த பக்கம் இருக்க ஒன்னோட க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டினாமினேட்டரில் இங்கே sin A இருக்குது, இங்கே cos A இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? sin A multiplied by cos A தான் வரப்போகுது. ஓகே ஓகே, ஸோ இங்கே யார் இருக்கா? 1. ஸோ இதுக்கு டினாமினேட்டரே இல்லை. ஸோ அப்போ இந்த டினாமினேட்டரோட இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும். sin A cos A. ஸோ இது என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு தடவை சொல்லட்டா? ஓகே, இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு நம்பர், ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? இங்கே sin A cos A இருக்கிறதுனால sin A cos A தான் எல்சிஎம்மாக வரும். ஓகேவா? ஸோ இங்கே டினாமினேட்டரில் நம்பரே இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த எல்சிஎம் எடுத்த நம்பரோட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே அடிஷனோ சப்ராக்ஷனோ என்ன இருக்கோ அது பண்ணணும். ஸோ இங்கே cos A sin A multiplied by 1. ஸோ sin A multiplied by cos A. ஓகே ஓகே, இங்கே சைன் இருக்குது, என்ன இல்லை? காஸ் இல்லை. ஸோ அப்போ நியூமரேட்டர் கூட cos Aவை மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி ஒரு cos A, இப்போவும் ஒரு cos A மல்டிப்ளை பண்ணோம்னா cos squared A ஆகிடும். ஓகே ஓகே, அகெயின் ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே sin A divided by cos A. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ஆல்ரெடி காஸ் இருக்குது. ஸோ இன்னும் என்ன இல்லை? சைன் இல்லை. ஸோ நியூமரேட்டரை சைனால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ sin squared A. ஓகே, ஸோ மற்ற டேர்ம் எல்லாத்தையும் நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். sin A minus cos A
டினாமினேட்டரில் secant a minus cosecant a, secant squared a plus cosecant squared a plus secant a cosecant a. Okay. ஓகே. ஸோ இப்போது நம்ம ஒரு சில திங்ஸ் எல்லாம் அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, sin squared a ப்ளஸ் cos squared a. ஸோ அது ஈக்குவல்ஸ் 1 நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் திங். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, secant aக்கு பதிலாக 1/cos a, cosecant aக்கு பதிலாக டினாமினேட்டரில் அது இந்த டேர்மில் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகே. cosecant aக்கு பதிலாக 1/sin a சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே. ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, sin a மல்டிப்ளைட் பை cos a. இந்த cos squared a ப்ளஸ் sin squared aக்கு தான் என்னது அப்படின்னா 1. ஸோ ப்ளஸ் 1 டிவைடட் பை sin a மல்டிப்ளைட் பை cos a மல்டிப்ளைட் பை sin a மைனஸ் cos a. ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் இப்படி தான் இருக்க போகுது. அடுத்து டினாமினேட்டர் பார்க்கலாம். டினாமினேட்டரில் இங்கே யார் இருக்கா, secant a. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த secant a மைனஸ் cosecant a அப்படியே இருக்க போகுது. அதுக்கு அடுத்து உள்ள டேர்மில் தான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன இருக்குது, secant squared a. secantனா யார், இங்கே cos a போட போகிறோம். ஸோ secant squared aனா cos squared a ப்ளஸ் cosecant squared a. cosecant aனா 1/sin a. அப்போது cosecant squaredனா 1/sin squared a plus secant aக்கு 1/cos a multiplied by cosecant aக்கு 1/sin a. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே நியூமரேட்டரில் என்ன பண்ணோன்னா cos squared ப்ளஸ் sin squared theta aக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அண்ட் டினாமினேட்டரில் செகண்ட் டேர்முக்கு மட்டும் secant அண்ட் cosecant சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த sin a cos a இதுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஓகே. ஸோ sin a மல்டிப்ளைட் பை cos a ப்ளஸ் 1 இந்த டேர்மை நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன். இங்கே இந்த sin a மல்டிப்ளைட் பை cos a உள்ளே கொண்டு போக போகிறேன். உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் sin a டிவைடட் பை sin a மல்டிப்ளைட் பை cos a இருக்கும் மைனஸ் cos a டிவைடட் பை sin a multiplied by cos a இருக்கும். ஓகேவா? ஓகே. டினாமினேட்டர் இது கீழே அப்படியே எழுதிக்கலாம். secant a மைனஸ் cosecant a. ஓகேவா? ஓகே. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே cos squared a இருக்குது, இங்கே sin squared a இருக்குது, இங்கே cos a sin a இருக்குது. அப்போ என்ன எல்சிஎம் இருக்கும்? ஸோ எது லார்ஜஸ்ட் பவரோ அதான் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே லார்ஜஸ்ட் பவர் யார் காஸில்? cos squared. ஓகே. அப்போ cos squared a. அப்போ சைனில் sin squared a. ஸோ sin squared a கிடச்சிச்சு. ஓகே. இங்கே ஆல்ரெடி cos squared a மட்டும் இருக்குது. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டர் கூட sin squared a மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடுத்த டேர்மில் sin squared a மட்டும் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், cos squared a. ஓகே. cos squared a மல்டிப்ளைட் பை 1 cos squared a. இங்கே பாருங்கள் cos a sin a இருக்குது. ஆனால் நமக்கு எல்சிஎம் என்ன, cos squared a sin squared a. ஸோ அப்போது cos a மல்டிப்ளைட் பை sin a மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போது இங்கே பாருங்களேன், மேலேயும் sin a கீழேயும் sin a ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மேலேயும் cos a கீழேயும் cos a. ஓகே. ஓகே. ஸோ அப்போது இந்த sin a மைனஸ் sin a மல்டிப்ளைட் பை cos a ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் எனக்கு என்ன கிடச்சிருக்கு,
1 by cos A minus 1 by sin A கிடச்சிருக்கு. ஃபைன் divided by secant A minus cosecant A. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கேயும் பாருங்களேன், இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. என்ன டேர்ம் அது? இந்த டேர்ம் cos squared A plus sin squared A. ஸோ இங்கே எழுதிடலாம். sin squared A plus cos squared A ஈக்குவல்ஸ் என்னது? எப்போவுமே 1. ஸோ அதை இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். என்ன கிடைக்கும்? இது ரெண்டுக்கு பதிலாக 1 plus cos A multiplied by sin A divided by cos squared A multiplied by sin squared A. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 by cos Aக்கு பதிலாக secant Aவும் and 1 by sin Aக்கு பதிலாக cosecant Aவும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க டேர்முக்கு மட்டும் பண்ணலாமா? ஸோ sin A multiplied by 1 cos A plus 1 multiplied by இங்கே 1 by cos Aக்கு பதிலாக secant A minus 1 by sin Aக்கு பதிலாக cosecant A. ஓகே, divided by secant A minus cosecant A. ஓகே, ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்க போகுது. ஸோ இங்கே பாருங்களேன், இது ஒரு ஃப்ராக்ஷன். ஓகே, இந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். cos squared A multiplied by sin squared A divided by 1 plus cos A multiplied by sin A. ஓகேவா? ஓகே. சி இங்கேயும் நியூமரேட்டரில் secant A minus cosecant A, இங்கேயும் டினாமினேட்டரில் secant A minus cosecant A. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகே ஓகே, இங்கே 1 plus cos A sin A, இங்கேயும் sin A cos A plus 1. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? cos squared A multiplied by sin squared A. ஸோ இதை நான் இப்படி சின்னதாக மாற்றி எழுதிக்கிறேன். என்னென்ன? இந்த sin squared முன்னாடியும் cos squared பின்னாடியும் எழுதிக்கிறேன். ஈக்குவல்ஸ் sin squared A multiplied by cos squared A. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது என்னென்னு பார்த்துலாமா? ஸோ இந்த டேர்ம் தான் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்ம். ஸோ என்னது? 1 plus cot A plus tan A multiplied by sin A minus cos A divided by secant cube A minus cosecant cube A. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். எழுதிடலாமா? one plus cot A plus tan A multiplied by sin A minus cos A divided by secant cube A minus cosecant cube A. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா sin squared A multiplied by cos squared A. ஸோ நம்ம இப்போ கொஷனுக்கு போய் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடலாமா? எஸ், நம்ம இந்த டேர்ம் எடுத்துகிட்டோம். இது வந்து sin squared A multiplied by cos squared Aக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம். ஈக்குவலாக இருக்குது. ரைட். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக என்ன எழுதிடலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் காய்ஸ் இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.